இந்த பக்கம் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த பக்கம் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நான் உன்னை பார்க்க கூடாது, நீ தீட்டாகி விடா என்று சாதி இந்து மன்னரில் அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்களாம் இருந்தார்கள். பொது சமூகத்தில் இருந்தவும் ஜனநாயக அமைப்புகளும் எவ்வளவோ அண்ணன் திருமா அவர்களிடத்தில் பேசினார்கள். நீங்கள் தலையிடுங்கள், இந்த பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று சொன்னார்கள். மௌனமாகவே இருந்தார் கடைசி வரை. இன்றைக்கு வரைக்கும் வாய்த்திருக்கவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்காக மாநாடு, மூன்றாம் பாலினத்திற்காக மாநாடு, ஈழத்தமிழர்களுக்காக ஒரு மாநாடு, மலையக தமிழர்களுக்காக ஒரு மாநாடு, இப்படி அனைவருக்கும் மாநாடு நடத்தி இருக்கிறீர்களே. அன்பு அண்ணனே, எங்காவது ஒரு இடத்தில் அருந்ததிற்கான உள் இடஒதுக்கீடு கோரிக்கை மாநாடு எங்காவது ஒரு இடத்தில் நடத்தியிருந்தால் சொல்லுங்கள், நான் உங்கள் பின்னால். 100 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுத்தால் அதில் 3 பேர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்புறம் அதற்கு பின்பு அதே கட்சியில் பல்வேறு விதமான நெருக்கடி. என்பி அவர்களை கூட சந்தித்த போது சம்பத் அவர்களும் என்பி அவர்களும் எங்களிடத்திலே பரிமாறிக்கொண்டது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே கூட நாங்கள் ஒரு ஒத்த நிலையை கொண்டு வர முடியல, கடுமையான எதிர்ப்பு, இதில் இருக்கக்கூடிய தேவையை, நியாயத்தை, அறத்தை எங்கள் கட்சி கேடர்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு 6 மாத காலம் தேவைப்பட்டது. 6 மாதம் தொடர்ந்து நாங்கள் பேசினோம். அதன் பின்புதான் தத்துவார்த்த ரீதியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியிலே கூட இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று எங்களிடத்தில் பேசினார். கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே அப்படி ஒரு நிலை என்றால் திமுகவில் அதை விட நாம எப்படி யோசிச்சு பார்க்க முடியும்? என்ன அடுத்தன்னு தெரியல. அதற்கு அடுத்தது ஒரே மாதத்தில் இன்னொரு ஜீவோ, அரசாணை 61. அதுல என்ன சொல்றான்? முதல் ஜீவோ 50 ஏப்ரல் மாதத்தில் போடுகிற அரசாணையில் 3% உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு பிரிபரன்சியல் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வியிலும் தரணும்னு சொல்றாங்க. இரண்டாவதாக, இதில் தகுதி இல்லாத நபர்கள் இருந்தால் இதுல இருக்கிறவன் அங்கேயும் போய்க்கலாம், அங்க இருக்கிறவன் இங்கேயும் வந்துக்கலாம். இப்படி ஒரு ஜீவம் போடுறாங்க. இதற்கிடையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல 12 பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஒரு விளம்பரம் வெளியிட்டான். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் 2 போஸ்ட். 2வது போஸ்ட் வரும்போது இயல்பாவே எஸ்சிஏ வந்துடும். 12 காலி பணியிடங்களில் 11 காலி பணியிடங்கள் எஸ்சிஏ காணும். ஏன்னா 2வது இடத்துல இருக்கிறதுனால வந்துடும். அது பில்லப் பண்ணா அதுக்கு வர்றதுக்கு அடுத்த ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் ஆகும். அதை யாரும் சொல்றது இல்லை. பார்த்தோன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் பேராசிரியர் பணியிடங்களில், மருத்துவர் பணியிடங்களில் இப்படி உயர் எலைட் ஜாப்னு சொல்லக்கூடிய பச்சைங்களை கையெழுத்து போடுற அல்லது ஃபேனுக்கடியில் இருக்கி அமர்ந்திருக்கிற அனைத்து வேலைகளையும் மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு பறிபோகிற சூழலை பார்த்து உடனே கோபம் வருது. இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், மீண்டும் போர்க்குடியை உயர்த்துகிறான். நாங்க ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்தோம். 12 பேராசிரியர்கள் எடுத்திருக்கிறார்களே, 12லும் அருந்ததியர்கள் இருந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா 12 காலி பணியிடங்களில் 11 இடங்களில் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தேவேந்திர குல வேளாளரும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அருந்ததியர் இருக்கிறார்கள். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த நோட்டிபிகேஷன் வந்ததே எஸ்சிஏக்கு. எப்படி 11 பேர் போயிருக்காங்கன்னா, 2வது வந்த அரசாணையை பயன்படுத்தி தகுதி இல்லாத நபர்கள் கொண்டு போனால் அந்த 15 இவர்கள் 15 இருக்கிறவனை இங்க கொண்டு வந்துடலாம் என்கிற அரசாணையை பயன்படுத்தி அந்த 12ல 11 பேர் அங்க போயிட்டு. இது அப்படியே அப்படிங்கிறதாச்சு பாரதியார் பல்கலைக்கழகத்துல மயில் தேவிங்கிற ஒரு பொண்ணு எஸ்சிஏக்கான கேட்டகரி எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் துறை. அந்த துறையில ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்கு. அந்த ஒரு காலி பணியிடமும் பெண்களுக்கானது. அந்த பெண்களுக்கான காலித்துறையும் எஸ்சிஏக்கான காலி பணியிடம். பாரதியார் பல்கலைக்கழகத்துல நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. மயில் தேவிங்கிற பெண் விண்ணப்பம் போடுகிறாங்க. போட்ட பின்னாடி இங்கிருந்து நோட்டிபிகேஷன் இன்டர்வியூக்கும் கடிதம் வருது. கடிதம் வந்து நேரடியா அந்த பெண் நேர்முக தேர்வுக்கு கலந்துக்கிறாங்க. நேர்முக தேர்வில் போய் அமர்ந்து கொள்கிற பொழுது இல்ல உங்களை நாங்க நேர்முக தேர்வு செய்ய முடியாது. இந்த பொண்ணுக்கு புரியல. நான் விண்ணப்பம் போட்டிருக்கேன், விண்ணப்பத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க, ஆல் டிக்கெட் அனுப்பிச்சிருக்கிறீங்க,
ஆல் டிக்கெட் அடிப்படையில் தான் நான் தேர்வுக்கு வந்திருக்கிறேன். இங்க வந்து அமருகிற பொழுது என்னை எப்படி நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணாம போலாம் தகராறு செய்து நம்முடைய தோழர்கள்லாம் சென்று கடைசியில இன்டர்வியூலையும் போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த பின்பு இந்த பெண் தகுதி இல்லாதவர் அப்படின்னு ஒரு மார்க் போட்டு அனுப்பிச்சாங்க. செலெக்ஷன் கமிட்டியில உட்கார்ந்து இருக்கிற மகான்கள் இருக்கிறாங்க இல்லையா, இன்னார் தகுதியானவர் இன்னார் தகுதி இல்லாதவர் என்பதை வரையறை செய்வதற்கு எந்த கிரிட்டேரியமும் கிடையாது. எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, நீங்க எனக்கு வணக்கம் சொன்ன முறை சரியில்லை, நீங்கள் நடந்து வந்த விதம் சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கான மதிப்பெண்ணை நான் குறைத்து போட்டு விட முடியும். 6 மாதம் கழித்து அந்த இடத்துக்கு போனா வேறு இதே பட்டியல் சமூகத்தில் இருக்கிற வேறொரு பெண் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஜீவோ 50 3% கூட 3 பேருக்கு முன்னுரிமை கூடன்னு சொல்லுது. ஜீவோ 61 பரவாயில்ல, அதுல தகுதியான ஆள் இல்லைன்னா இதுல நீ போய்க்கின்ற அடிப்படையில அந்த இடஒதுக்கீடும் கேள்விக்குள்ளாக இருக்கிற நிலையில்தான் கடந்த 2012 தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு மதுரையிலே உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். நம்மளுடைய பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புல இருக்கும் குழந்தை அரசு உள்ளிட்ட 7 பேர், அதுல புதிய தமிழர் கட்சியை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். இப்படி 7 பேர் வழக்கு தொடுக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. ஆனால் இடஒதுக்கீடு போன்ற வரையறை செய்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்த தீர்ப்பை ரத்து செய்யறது, பிரிபரன்சியல் ஆக்ட் சொல்லக்கூடிய இந்த உத்தரவை ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் அதை கோப்புக்கு எடுத்துட்டு இதுல அவன் கரெக்டா தான் போட்டிருக்கான். ரிசர்வேஷன் இன் ரிசர்வேஷன், இன்னர் ரிசர்வேஷன், இடஒதுக்கீட்டிற்குள் இடஒதுக்கீடு. அண்ணா சொல்லுவார் இல்லையா, அது என்னடா நாட்டிற்குள் நாடா அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். அதே போலவே ரிசர்வேஷன் இன்னர் ரிசர்வேஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இதெல்லாம் சரியா தான் போட்டிருக்கு. இருந்தாலும் இது சம்பந்தமான வழக்குகள் வேறு வேறு மாநிலங்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டெல்லியில இருக்கு, நீ அதோடு சேர்ந்து நடத்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அனுப்பிய பின்பு ஏறக்குரிய இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அதனுடைய தீர்ப்பில் கிடைக்கல் போட்டு அன்றைக்கு விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இயல்பாக நமக்கு இருக்கிற கேள்வி, அவர்கள் சொல்லுகிற செய்தி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை தவிர பொதுவெளியில் பெரிய அளவில் யாரும் அரசியல் ஆளுமைகள் யாரும் பெரிதாக தமிழ்நாட்டில் எதிர்த்ததாக நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இன்னும் எதிர்க்கிற நபர்கள் அமைதியாக கூட இருக்கலாம், அல்லது என்னுடைய எனக்கு தெரியாமல் கூட போகலாம். அதை நீங்கள் மன்னித்து இருக்க வேண்டும். பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பதற்கு சொல்லுகிற காரணம், எங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்திவிடும். அதான் இந்த ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் 2 வார்த்தைகள் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஹோமோஜீனியஸ்னா என்ன? எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரே உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே சம பங்கீடு இருக்கு, எல்லாருக்குமே 2 இட்லி தான், யாருக்கும் 1 இட்லி இல்லை, யாருக்கும் 3 இட்லி இல்லை, எல்லாருடைய நடையுடை பாவனை ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே விதமான சமூக அங்கீகாரம் இருக்கு, எல்லோருக்கும் ஒரே மரியாதை இருக்கிறது. இதுதான் ஹோமோஜீனியஸ். எனவே அவர்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் தீர்ப்பு இல்லை. இப்படிதான் நாங்க இருக்கிறோம், இது எங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி விடும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒரு வாதத்தை முன்வைக்கப்படுகிறது. அந்த ஹெட்ரோஜீனியஸ் ஒரு வார்த்தை அதே தீர்ப்பில் பயன்படுத்துகிறார். பட்டியல் சமூக மக்கள் இவர்களெல்லாம் சின்னையா வழக்கில் சொன்னதை போல ஒரு சமூக நிலையில் இல்லை. அவர்கள் வேறு வேறு குடும்ப பின்னணியோடு, வேறு வேறு பண்பாட்டோடு, வேறு வேறு மரபு சார்ந்த விஷயங்களோடு, வேறு வேறு திருமண சடங்குகளோடு வேறு வேறு விதமாக வேறுபட்டுதான் இருக்கிறார்கள். பட்டியலில் இருக்கிற ஒரு ஒற்றுமையை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் கிடையாது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கூட ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கரடிசித்தூர் என்ற பகுதியில் அருந்ததியர் இளைஞர் ஒருவர் காதலித்து விட்டார் என்பதற்காக ஆதிதிராவிடர் பெண்ணை அருந்ததியர் இளைஞர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரடிசித்தூர் என்ற ஊரில் காதலித்து விட்டார் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து அந்த அருந்ததியர் இளைஞருடைய தங்கையை, அண்ணியை பாலியல் வன்புணர்ச்சி செய்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆவணத்தை எடுத்து போடுகிறார்கள். அது உண்மையா என்றால் உண்மை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அருந்ததியர் இளைஞர்கள் பக்கம் இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். எதை மறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் நம்மோடு இருந்தது அன்றைக்கு. அப்போ ஒரே சமூகம் ஒரே நிலையில் சமூக அளவில் அந்தஸ்தோடு இருந்திருந்தால் அப்படி ஒரு சூழல் வந்திருக்குமா என்ற கேள்வியை நீதியரசர் முன்வைக்கிறார். இதே நிலை இன்னொரு பக்கம் வந்தது. சந்தையும்
இடையில் ஒரு தடுப்பு சுவர். இந்த பக்கம் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த பக்கம் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நான் உன்னை பார்க்க கூடாது, நீ தீட்டாகி விடா என்று சாதி இந்து மணலில் அங்க இருக்கக்கூடிய ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்களாம் இருந்தார்கள். பொது சமூகத்தில் இருந்தவும் ஜனநாயக அமைப்புகளும் எவ்வளவோ அண்ணன் திருமா அவர்களிடத்தில் பேசினார்கள். நீங்கள் தலையிடுங்கள், இந்த பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று சொன்னார்கள். மௌனமாகவே இருந்தார் கடைசி வரை. இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கவில்லை. அதை அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்படி பல்வேறு செய்திகளை, இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்லி இவர்கள் ஹோமோஜீனியஸ் ஒற்றுமையாக இருக்கிறவர்கள் அல்ல, ஹெட்ரோஜீனியஸ் குரூப் என்று சொல்லுகிறார்கள். தனித்தனி வகைப்பாட்டுடைய நலன்கள். இவர்களை ஒப்பிட்டு ஒரு தலைவர் நாம் வைத்துக் கொள்ள முடியாது. எனவே ஒவ்வொருவருடைய வாழ்வின் நிலையும் வேறுவேறாக இருக்கிறது. இவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்தது சரி என்கிறது தீர்வு. ஒற்றுமை இருப்பதாக அண்ணன் சொல்லுகிறார். நானும் அவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். 22% யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு இருக்கிறது. 22.5% மேலாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை. இந்த 22% ஒன்றாக நினைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியும். அல்லது யார் முதலமைச்சர் ஆவார் என்பதை முடிவு செய்கிற இடத்தில் தலித்துகள் இருக்கிறார்கள். நாமும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒற்றுமை எந்த காலத்திலும் விடுபட்ட கூடாது. அந்த ஒற்றுமை நீடித்து நடக்க வேண்டும். அந்த ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே நினைக்கிற இடத்தில் இருக்கிறவன் நான். அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்னை பண்படுத்தி இருக்கிறார். நான் கேட்கிற எளிமையான கேள்விதான், எனக்கான பிரச்சனையை நீங்கள் பேசினால் உங்கள் பக்கத்தில் அல்லவா நான் நின்றிருப்பேன்? எனக்கான தனி மேடை அவசியம் இல்லாமல் அல்லவா போயிருக்கும்? எனக்காக அரசியல் பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கிறேன், உரிமையை எதிர்பார்க்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. 25 இடங்கள் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு 2 இடம் கூடவே எனக்கு தருவதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டது சமூகத்தில். நான் வேறு எங்கு போய் அரசியல் பிரதிநிதித்தை கேட்க முடியும்? தென் மாவட்டங்களில் கேட்க முடியுமா? வட மாவட்டங்களில் கேட்க முடியுமா? நாங்கள் ஆரம்பத்தில் முன்வைத்தோம், அருந்ததியர் ஓட்டு அந்நியர்கள் என்று கோரிக்கை முன்வைத்தோம். அதற்கு ஏதோ யாரும் முரண்பாடுவதல்ல, யாருக்கு எதிரானதல்ல. இந்த மக்களுக்கான அரசியல் உரிமை பெறப்பட்டால் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போய் அமர்வார்கள், இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள். எனவே எங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள் என்று கேட்டோம். 25 இடங்களில் 2 இடங்கள் கூட. எப்படி உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை? நான் சொல்கிறேன், 70 2008 வரை அருந்ததியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு உங்களிடத்தில் படித்து காட்டினேன். இத்தனை தலைவர்கள், இவர்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவர்கள், அரசியல் ரீதியாக வெளியே வந்தவர்கள் இன்னும் ஒரு பட்டியல், பெரிய பட்டியல் இருக்கிறது. எங்காவது ஒரு இடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக மாநாடு, 3ஆம் பாலினத்திற்காக மாநாடு, ஈழத்தமிழர்களுக்காக ஒரு மாநாடு, மலையக தமிழர்களுக்காக ஒரு மாநாடு, இப்படி அனைவருக்கும் மாநாடு நடத்தி இருக்கிறீர்களே அன்பு அண்ணனே, எங்காவது ஒரு இடத்தில் அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு கோரிக்கை மாநாடு எங்காவது ஒரு இடத்தில் நடத்தி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்கள் பின்னால். இப்போதும் சொல்றேன், அரசியல் ரீதியாக உங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் உங்களுக்கு முட்டுக் கொடுக்கிற நபர்களாக நாங்கள் இருக்கோம். நடந்தது. பிஜேபி இன்றைக்கு உங்களை மையமாக வைத்து இயக்கம் நடத்திய போது நாங்கள் தெருவில் இறங்க உங்களுக்காக பேசவில்லையா? போராடவில்லையா? பேசுகிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கான அரணாக நாங்கள் இருப்போம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் சமூக நீதி என்கிற அடிப்படையில் ஒரு உரிமை உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற பொழுது பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி பசப்புவது, மறுப்பது எப்படி நியாயம் என்கிற நியாயமான கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். பொது சமூகத்தை இடத்துல வைக்கிறோம். அருந்ததியர் ஒதுக்கீடு நாங்கள் எதிர்க்கவில்லை என்று 2 நாள் ஆர்ப்பாட்டத்தை பேசிவிட்டு இன்றைக்கு பத்திரிகையில உங்களுடைய மனசாட்சி தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, எந்த வகையில் நியாயம்? 2009 வரை இந்த சமூகத்தில் மருத்துவர்கள் இல்லை, சிங்கிள் டிஜிட் 7 பேர் தான். எப்போ? 2000 2007 வரை வெறும் 7 பேர். 2009 பின்பு ஒரே கல்வியாண்டில் 46 பேர் போயிருக்கிறாங்க. நான் சொல்றது ஏதோ கோவையில் இல்லை, தமிழ்நாடு ஒரு ஏறக்குறைய இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் 46 பேர் கொடுத்ததே எங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. அடே அப்பா, 46 பேர் மருத்துவர்கள் ஆயிட்டாங்களா? பூரிப்பினுடைய எல்லைக்கு போகிறோம். அப்ப எவ்வளவு பின்தங்கி இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பாருங்க. 1.5 லட்சம் சீட்டுக்கு மேல இருக்கு, 46 பேர் எனக்கு கிடைச்சிட்டாண்டா என்று சந்தோஷத்தில் நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் தான் இவ்வளவு நாள் வந்திருக்கும். ஒரு நீதிபதி இல்லைங்க. 2009 முன்னாடி உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கூட கிடையாது.
இன்றைக்கும் என்ன நிலைமைன்னு தோழர் சொன்னார், மலரன் சொன்னார். ஒரு நீதியரசர் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, பேராசிரியர் கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய பங்களிப்பு ஒரு சமூகத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு கிடைக்கிற வாய்ப்பல்ல. அதை பார்த்து நீயும் படித்தால், நீயும் நன்றாக இருந்தால் அந்த இடத்தில் போக முடியும், உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி விட முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் மருத்துவர்களும் பேராசிரியர்களும் நீதியரசர்களும். கோட்டை போட்டு அடுத்த நாளே வந்து நம்ம கூட நிற்பது அல்ல. அனைத்து இயற்கை வளங்களும் அனைத்து வளங்களும் ஜனநாயகப்படுத்துதல் என்பது அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல கடைசி எளிய மனிதனுக்கும் செல்லுகிற ஜனநாயகத்தினுடைய வெளிப்பாடு. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லை? இவையெல்லாம் நீங்கள் செய்திருந்தால் தலித் ஒற்றுமை நிச்சயமாக இன்றும் இருந்தும். எஸ்சிஏ இடஒதுக்கீடு 2009 இருந்து 2024 வரை இன்றைக்கு வரைக்கும் அனுமதித்துக் கொண்டிருக்கிற பொழுது கெட்டு போகாத தலித் ஒற்றுமை எப்படி கெட்டு போகும்? அப்படி யாராவது இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இருக்கிறதா? அருந்ததியர் என்றால் அருந்ததியர் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இந்த சாதி தான் மெஜாரிட்டியாக இருக்கிறது, இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு போவதற்கு தடையாக இருக்கிறது என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஆந்திராவில் இல்லை, ஆந்திராவில் இருக்கிறவன் கர்நாடகாவில் இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற குஜராத்தில் இல்லை. அவர்கள் எல்லாம் இணைப்பதென்றால் தொழில் ரீதியாக இணைக்கணும். தொழில் ரீதியாக இணைப்பது என்பது அயோக்கியத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இங்கே மலம் எழுகிறவன் அவன் அங்கே மலம் எழுகிறான், எனவே அவனும் இவனும் ஒன்று என்று சொல்வது மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அப்படி பார்க்க முடியாது. இந்த சாதி அந்த சாதியோடு கொள்கையை கொடுப்பனை வைத்திருக்கிறதா? இந்த சாதியினுடைய மரபுகளும் பண்பாடுகளும் வழக்கங்களும் திருமண சடங்குகளும் அங்கிருக்கிற சாதிகளோடு ஒத்து போயிருக்கிறதா? அப்படி ஒத்து போயிருந்தால் இங்கே இருப்பவனும் அங்கே இருப்பவனும் ஒன்று என்று சொல்ல முடியும். அப்படி எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, பட்டியல் சமூகத்திலே மைனாரிட்டி கம்யூனிட்டி என்று சொல்லுகிற நீங்கள் சொல்லுகிற ஒரு சமூகம் இடஒதுக்கீடு ஏதோ 2 சீட்டு கூடியா நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் என்று கேட்பதற்கு டெல்லி சுல்தான் இடத்தில் விண்ணப்பத்தை போட முடியுமா? மாநில முதலமைச்சர் இடத்தில் போட முடியும். மாநில முதலமைச்சர் இடத்தில் தான் போட முடியும். நீங்கள் சொல்லுகிற யோகி ஆதித்யநாத் கையில் அந்த சட்டம் கிடைத்தால் என்ன கிடைக்கும் என்று புலம்புகிறீர்களே, அதே யோகி ஆதித்யநாத் நான் போய் இடஒதுக்கீடு கேட்க முடியுமா? குவாரியும் கேட்பான்ல, அருந்ததியர்னா என்னன்னு கேட்பான்ல, ஆதித்தமிழர்னா என்னன்னு கேட்பான்ல. 40 சீட்டு ஜெயிச்சதுக்கே ரயில்வேல 10 ரூபா ஒதுக்கலாம். இங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு மோடிக்கும் அமித்ஷா கும்பலுக்கும் அவ்வளவு பெரிய சமூக நீதி பெரிய தலைவர்கள் அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு மாநிலத்தில் நாங்கள் வாழுகிறோம், குவியலாக இருக்கிறோம். இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரிடத்திலே அரசியல் ஆளுமைகள் மத்தியிலே எங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்க முடியுமே ஒழிய டெல்லி சுல்தானிடத்தில் நாங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி வைத்தாலும் நடைபெறாது. டெல்லியில் இருக்கக்கூடிய தலித்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை பிடிப்பதற்கு நாங்கள் எப்படி தடையாக இருக்கும்? மாயாவதி முதலமைச்சர் ஆகிற பொழுது நாங்கள் இந்த இடத்துல இனிப்பு வழங்கியவர்கள். அண்ணன் திருமா அவர்கள் யார் தோற்றாலும் பரவாயில்லை, அண்ணன் திருமா ஜெயிக்க வேண்டும் என்று அவளோடு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக இருந்து தேர்தல் முடிவுகளை பதபதப்போடு பார்த்துக் கொண்டிருந்தவர்கள். நாங்க எப்படி தலித் ஒற்றுமைக்கு சீர்குலைக்க முடியும், வெற்றி முடியும்? அவ்வளவு வலிமையானவர்களா? எங்களை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு அறிஞர்கள் என்ன வலிமையானவர்களா? உண்மையிலே செந்தில் அடிக்கடி சொல்வார், அவருடைய நண்பர் சொல்லுவாராம், இந்த அருந்ததியர் மக்களை எதிரிகளா பார்க்கிறவன் மனசாட்சியே இல்லாதவங்க, பாவங்க அவங்க என்று அடிக்கடி கையை நீட்டி காட்டுவதாக என்னிடத்தில் சொல்லுவார். அப்படி இருக்கிற ஒரு செக்ஷன் தான். நேற்றைக்கு வரைக்கும் தலைமையில் தொங்கிக் கொண்டிருந்த கத்தி கொஞ்சம் அகற்றி இருக்கு, அவ்வளவுதான். நாளைக்கு இந்த சீராய்வு 7 பெஞ்சுன்றது 8 கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சா போலாம், 9 போலாம். அதுல அப்சர்வ் சொல்லப்பட்டிருக்கிற கிரிமினல் நாளைக்கு சட்டமாக மாற்றப்படல, என்ன வேணாலும் நடக்கும். கிரிமினல் நாங்களாவது இருக்கிறோமா? பெரியாரின் வளர்ப்பு எங்களை போன்ற தோழர்களாம் கிரிமினல் இன்று அல்ல நேற்று அல்ல. இந்த இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பாகவே 12 ஆண்டு காலமாகவும் இடஒதுக்கீடு எங்களுக்கு நினைவித்து இருந்த நாள் இருந்து, பெரியாரை ஏற்றுக்கொண்ட நாள் இருந்து கிரிமினலை எதிர்க்கிற நிலையில் நாங்கள் நீங்கள் சொல்லி எதிர்ப்பு. அதெல்லாம் பேச்சு பாருங்க, ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக தான் என்னால் பாருங்க. வார்த்தையை பயன்படுத்த எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் வயிறு உப்பு இவர்கள் பேசுகிறார்கள். சமூக நீதியை பற்றி எவனும் எனக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. அதெல்லாம் என்னன்னு தெரியல. தினமும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அம்பேத்கர் சொன்னதை நான் பார்த்தேன். இதனுடைய வெளிப்பாடு என்பது ஏதோ ஒரு வகையில் அந்த இடஒதுக்கீடுக்கு எதிரான குரலாக இருக்கிறதை ஒழிய அந்த இடஒதுக்கீடை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை.
இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறார்கள். பலர் காப்பாற்றும் இடத்தில் பேசி இருக்கிறார்கள். பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் இந்த தீர்ப்பை கொண்டாடி இருக்கிறார்கள், இந்த தீர்ப்பை ஆதரித்து இருக்கிறார்கள், தீர்ப்புக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார்கள், தீர்ப்பை எதிர்த்து பேசுவர்கள் மத்தியில் இன்றைக்கு பேசுகிற நபர்களாக மாறி இருக்கிறார்கள். தீர்ப்பு செல்லுமா செல்லாதா என்பது விவாதம். பேக்லாக் வேகன்சி வருது, இன்னும் இடஒதுக்கீடு முழுமையாக ஃபில்லப் பண்ண வருது. அப்ப இடஒதுக்கீடு முழுமையா ஃபில்லப் பண்ணிட்டு 3% இடஒதுக்கீடு கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? இல்லையே. 3 பேர் ஆதித்தமிழர் பேரவையில் செத்து போயிருக்கிறான். நீலவேந்தன், ராணி, மகாராஜனா, 3 பேர் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக இறந்து போனோம். இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு, பல்வேறு விதமான அரசியல் போராட்டங்கள், பல தோழர்களுடைய உழைப்பு, எல்லாம் தாண்டி நியாயம் தேவை. இந்த 2 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு அதான் எளிய மனுஷனுக்கான கடைசி ஜனநாயகம் என்பது அங்கிருந்துதான் வருகிறது. எனவே அதை நோக்கி இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு வந்திருக்கிறது. இந்த உள் இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கொடுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக பேசிய, போராடிய, களம் கண்ட, இணைந்த, பேசிய அனைத்து அரசியல் சமூக ஜனநாயக இயக்கங்களுக்கும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கிற அருந்ததியர் சமூகத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறையை நன்றி கூறி, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற முதல் கருத்தரங்கம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் கூட பேசிட்டு இருந்தோம். அதுக்கிடையில் அந்த சிபிஎம் ஒரு 29 திண்டுக்கல்ல மிகப்பெரிய ஒரு அளவிலான வெற்றி பேரணி ஒன்று திட்டமிட்டிருக்காங்க. தலைவர்கள் எல்லாம் அழைத்து பெரிய அளவில் நம் குஜராத்தி சமாஜ் போன்ற இடங்களில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நடத்தலாம் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிற பொழுது நேரு உடனடியாக கூப்பிட்டார். அப்படி கூப்பிடும் போது கூட நான் கூட சொன்னேன், அண்ணாமலை இறங்கலாம் வச்சுக்கலாம், நேரு இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஏதோ ஆள் திரட்டாமல் இல்ல இது உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவோட செய்தி இன்றைக்கு செய்து முடிக்கிற நம் மரியாதைக்குரிய சகோதரர் நேரு மீது என்னைக்குமே எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கு. பாசம் என்பதை விட மரியாதை இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு போராட்டம் நடக்குது, இந்த மேட்டுப்பாளையம் போராட்டம் குறிப்பா. அந்த போராட்டத்துல அந்த சுவர் இடிந்து விழுந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு அணியாக ஒரு 17 பேர் நாங்கள் கைது செய்யப்படுறோம் மொத்தம். அதே மாதிரி தோழர் திருவள்ளுவன் தனியாக கைது செய்யப்படுகிறார், அதாவது ஒரு தனி, நாங்க ஒரு அணியாக கைது செய்யப்படுறோம். திருவள்ளுவனோடு கைது செய்யப்பட்ட தோழர்களையும் எங்களோடு கைது செய்யப்பட்ட தோழர்களையும் சேர்ந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அருந்ததியர் அல்லாத ஒரே தோழர் நேரு மட்டும்தான். அது ஒரு பெரிய பிரமிப்பா நடக்கிறது. ஒரு பொது போராட்டம், சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், எப்படி எல்லாம் மற்றவங்க இல்லாம போனாங்க. நேரு தன்முனைப்போடு அது வந்த போராட்டம். அது ஒரு இயல்பா அமைஞ்சது இல்லை, தன்முனைப்போடு நானும் வரேன் பாக்குறேன்னு சொல்லி வந்த போராட்டம். அப்புறம் அது தீண்டாமை சுவரா இல்லையான்னு ஒரு பெரிய விவாதம். ஏறக்குறைய நேரு திராவிட விடுதலை கழகத்திலிருந்து வருவதற்கு அது கூட ஒரு அடிப்படையா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்களெல்லாம் தீண்டாமை சூரன் ஒரு பக்கம் நேரு உள்பட பேசுகிற பொழுது அதுக்கு எதிர்நிலையில் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில பொறுப்பாளர்கள் முன்னெடுத்து அது ஒரு பெரிய விவாதமா மாறி போச்சு. ஆக தான் ஏற்றுக்கொண்ட கருத்துல உறுதியாக இருக்கிற நபர் என்கிற காரணத்தினால் நேரு மீது என்றைக்கும் எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருந்திருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தை நேருவோடு இணைந்து நடத்திய தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.